மோகன் அப்பாவோட ஆட்களா இருக்குமோ? இல்ல, அப்படி நடக்க சான்ஸ் இல்ல. வேற யாரா இருக்கும்? தெரியல, பார்க்கலாம். ரொம்ப பயமா இருக்கு மோகன். பயந்து என்ன செய்யறது ஆர்த்தி? எது வரனாலும் சமாளிச்சு தான் ஆகணும். நீ உள்ள போ, என் குரல் கட்டணும் வந்தா போதும். உள்ள போ, போன்னு சொல்றேன்ல, உள்ள போ. யாருங்க? நான் பேரு வெங்கடேசன். ரத்தன சொல்லி அமிச்சா. இங்க மோகன் எவரோ? நான் தான். வாங்க உள்ள. ஒரு நிமிஷம். ஓகே. ஆர்த்தி பாய. ஏய் பயப்படாத, நம்ம ரத்தனம் தான் அமுச்சு வச்சிருக்கான். வணக்கம் சார். சார் இவங்க ஆர்த்தி. ரத்தம் சொன்னாரோ. வேற யாரோ வந்துட்டாங்கன்னு பயந்துட்டீங்களா? ஆமா சார், யாரோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்துல ஜாகிரதையா இருந்தா ஆகணும். ரத்தம் சொல்லி அமிச்சா. சரிங்க. உங்களுக்கு எதனா ஒத்தாஸ் பண்ண சொன்னாரு. ராத்திரியே போய் பாரு அப்படின்னு சொன்னா. சரி, நடிராத்துல வந்து நான் கதவு தட்டினா நீங்க பயந்துட்டீங்களோ நினைச்சு காலையில வந்தா. நான் நினைச்சது சரியா போச்சு. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்கன்னா என்னால முடிஞ்சு நான் பண்றேன். சார் இப்போதைக்கு எங்களுக்கு 2 சிம் கார்டு வேணும். எங்க போன்ல இருந்து பேசினா ட்ரேஸ் பண்ணிடுவாங்களான்னு பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சமைக்கிறதுக்கு காய்கறி, அரிசி, பருப்பு இதெல்லாம் தேவைப்படுது. சிம் கார்டோ அரேஞ்ச் பண்ணிடுற, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. மத்தபடி வீட்டுக்கு தேவையான சாமான எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஜாகிரதையா இருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம், காசு எடுத்துட்டு வா. இல்ல வேணாம் சார் ப்ளீஸ் வேணாம், என்கிட்ட இருக்குது. நீங்க உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவசரத்துக்கு தேவைப்படும். ஓகேவா? சரிங்க. நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க பத்திரமா இருங்க. வரேன். ஆர்த்தி, நான் அவரை அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க, கதவு போட்டிக்குங்க. என் குரல் கேட்டுதோ கதவு தருங்க. நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். நீங்க உள்ள போங்க. சரி. சிம் கார்டுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. சந்தோஷம் தானே? மகன் தெரியாத யாரோ நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா என் கூட பிறந்த எங்க அண்ணனும் எங்க அப்பாவும் வெட்டுறதுக்கு கத்தியை தூக்கிட்டு அலையிறாங்க. அப்படிதான் இருக்கும் ஆர்த்தி. கழுத்துக்கு எப்ப கத்தி வரும், எப்ப மாலை வரும்னு யாருக்குமே தெரியாது. எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும். ஏய், குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். என்ன செண்பகா? மேடம், நான் எவ்வளோ சொல்லியும் எங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன அத்தை வீட்டுக்கு போய் அவங்களுக்கு கால் சரியாகிற வரைக்கும் ஒத்தாசை பண்ண சொல்றாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? உட்காரு முதல்ல. உட்காருங்கிறல்ல. உங்க அம்மா கிட்ட நானே பேசுறேன். போன் போட்டு கொடு. சொல்லு செண்பகா. ஒரு நிமிஷம் இருமா. எங்க மேடம் உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. கொடுக்குறேன். என்னங்க மேடம்? வணக்கம்மா, என் பேரு சாருலதா. உங்க பொண்ணு தங்கி இருக்கிற ஹாஸ்டல நான் தான் நடத்திட்டு இருக்கேன். செண்பகா சொல்லு உங்களை பத்தி. ரொம்ப நன்றிமா, அட்வான்ஸ் பணம் இல்லாம செண்பகாவை தங்க வச்சதுக்கு. அது இருக்கட்டும்மா, செண்பகா திடீர்னு அவங்க மாமா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா நீங்க தான் போ சொன்னீங்களாமே. அது சம்பந்தமா பேசலான்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். சொல்லுங்கம்மா. இல்ல, நீங்க சொந்தக்காரங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நான் எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு என்னவோ செண்பகா மேல இருக்கிற அக்கறையில சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்றேன். சொல்லுங்க. உங்க அண்ணிய பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த அம்மா உங்க மகளுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட இன்னை வரைக்கும் போடல. இப்ப திடீர்னு கால் உடைஞ்சு போச்சுன்னு உடனே வேலை பாக்குறதுக்கு செண்பகாவை அங்க கூப்பிடுறாங்க. நீங்களும் அவங்கள போய் பார்த்து ஒத்தாசையா இருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க. சொந்தத்துக்குள்ள அவ்வளவு கண்டிஷனா நடக்க முடியாதுமா. இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். நீங்களே உங்க வேலைக்கு வயசு பொண்ணு வெளியூர் அனுப்பும்போது
அவர் எங்க அண்ணாச்சி. ஒத்தாசைக்கு பொண்ணு அனுப்பி வைக்க சொன்னா நான் மாட்டேன் நான் சொல்ல முடியும். நான் என் வேலைக்கு உங்க பொண்ணு அனுப்புனேன்னு யார் சொன்னது? எங்க மைனி தான் சொல்லுச்சு. உங்க அண்ணி உண்மை மட்டும்தான் பேசுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? உங்க பொண்ணு தஞ்சாவூருக்கு போனது எனக்கு சத்தியமா தெரியாது. பொய் சொல்லிட்டு தான் இவளும் இவ ஃப்ரெண்டும் போயிட்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்ததான் இவங்க போயிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சப்புறம் நான் இவங்க 2 பேரும் எவ்வளவு கண்டிச்சேன்னு உங்க பொண்ணையே கேளுங்க. ஏன் உங்க அண்ணியையே கேளுங்க. அவங்களும் தானே அன்னைக்கு இங்க இருந்தாங்க. எனக்கு வந்த கோவத்துல உங்க பொண்ண ஹாஸ்டல்ல விட்டு வெளியில போன்னு கூட சொல்லிட்டேனா. அப்போ உங்க அண்ணி அவ்வளவு அக்கறை உள்ளவங்களா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? எங்க பொண்ண நீ போசனா என்னடி, நான் கூட்டிட்டு போறேன் எங்க வீட்டுக்குன்னு அன்னைக்கே கூட்டிட்டு போயிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு எங்க இந்த பொண்ண நம்ம கூட அனுப்பி வச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டு தலை தெறிக்க ஓடிட்டாங்க. இன்னைக்கு கால் உடைஞ்சு போனதும் பொண்ண அனுப்புங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு மோசமான ஆள்னு உங்களுக்கு புரிய வேண்டாமா? அந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு போய் ஒத்தாசை பண்றதுக்கு உங்க பொண்ண அங்க அனுப்பி அவளை தேவையில்லாம அவங்க கிட்ட ஏன் அவமானப்பட வைக்கிறீங்க? என்னம்மா செய்யறது, ஆம்பளை இல்லாத வீடா போச்சு. நாளை பின்ன செண்பகாவுக்கே கல்யாணம்னாலும் மாமனா எங்க அண்ணாச்சி தானே வந்து முன்ன நிக்கணும். அவங்கள அனுசரிச்சு தானே போக வேண்டி இருக்கு. என்ன செய்யறது சொல்லுங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அனுப்பிவீங்கம்மா. ஐயோ, உங்க பொண்ண நான் அனுப்புறதுக்கு நீங்க ஏமா என்கிட்ட கெஞ்சணும்? எனக்கு இது சரியில்லைன்னு தோணுச்சு. செண்பகாவுக்கு வாயை திறந்து இதெல்லாம் சொல்ல தெரியாது. அதான் அவளுக்காக நான் சொல்லாமேனு தான் ஃபோன் பண்ண சொன்னேம்மா. அப்புறம் உங்க இஷ்டம். அவ போய் தான் ஆகணும்னா போகட்டும். நான் அப்புறம் பேசுறேம்மா. ஐ எம் ஹெல்ப்லெஸ். அப்புறம் போ போ, மாமா வீட்ல பையன் வேற இருக்கேன்னு சொல்ற. என்ஜாய். அங்கேயே செட்டில் ஆயிட மாட்டியே? சேச்சா அதெல்லாம் இல்ல. நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். சரிம்மா. ஏய் வாங்க. என்ன நீ அவளுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்குற? சும்மா ஜோக் மேம். சரிங்க மேடம், நான் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலமா மாமா வீட்டுக்கு போயிடுறேன். வரேன் மேடம். சரிம்மா, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துரு. அப்புறம் அந்த பொம்பளை கிட்ட ஜாஸ்தி வாய் கொடுக்காம பார்த்து அளவா நடந்துக்கோ. என்ன? சரிங்க மேடம். போயிட்டு வா. வரேன் பியூலா. பாய் செண்பா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சாரை பார்க்கணும். பியூலான்னு சொன்னா அவருக்கு தெரியும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல, ஆனா 10 நாளைக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணப்போ இன்னைக்கு வந்து பார்க்க சொன்னாரு. அதான் வந்தேன். நீங்க சொன்னீங்கன்னா அவர் தெரிஞ்சுப்பாரு. ஒரு நிமிஷம். சார், பியூலான்ட்டு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சாரை பார்க்கணுமா? சரிங்க சார், ஓகே. சார் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. கூப்பிடுறேன்னு சொன்னனே. இல்ல, அதுக்கு இல்ல. என் மொபைல்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. இங்க கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கலாமா? சார்ஜர் இருக்கா? ஹலோ சார். ஹாய் பியூலா, நீ தான் தலையை குனிஞ்சு நிக்கிறியா? ஆமா சார். அது எப்படி? உனக்கு தலையை குனிற வழக்கமே கிடையாது. எப்பவும் தலை நிமிர்ந்து இருக்கிறதானே உன்னோட வழக்கம். சரி, என்ன விஷயம் சொல்லு. ஐ ஹேவ் an urgent meeting. சார், ஒரு 10 நிமிஷம் உங்க கூட பேசணும். ஒரு சின்ன பிசினஸ் ப்ரொபோசல். இப்ப டைம் கிடையாதுமா. சரி, ஒண்ணு பண்ணு. என்னோட கார்ல வந்துரு, நாம பேசிட்டே போகலாம். எப்படியும் நான் அங்க ரீச் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். வா, பேசிட்டே போகலாம். எஸ் சார். தேங்க் யூ.
ஏய் செம்பு நில்லுன்றல இங்க வா. என்ன இது? கையை விடு. செந்தில் சொன்னா கேளு, கையை விடு. என்ன வேலை இது? இப்படிதான் கையை பிடிப்பியா? எப்படியாவது உன் கையை பிடிச்சிடணும்னு பாக்குறேன். ஆனா நீ தான் வர வர கண்டுக்கவே மாட்ற. பத்தா குறைக்கு என்னை விட்டுட்டு நீ அந்த பியூலா கூட வேற அப்பப்ப காணாம போயிடுற. அதான் நீ இன்னைக்கு ஓடாம இருக்கிறதுக்கு உன் கையை பிடிச்சிட்டேன். அதுக்கு இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல கையை பிடிப்பியா? நான் மட்டும் இவன் என் கையை பிடிச்சு இழுத்தன சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோ, இங்க போற வரவங்கள உன்னை தருமடி அடிப்பாங்க. செம்பா ஒரு 10 நாள் கேப்ல உன் கேரக்டரே கம்ப்ளீட்டா மாறி போயிடுச்சு. அடிச்சடி அளவு துணிஞ்சிட்டியா? அந்த பொண்ணோட சேர்ந்துதான் நீ இப்படி ஆயிட்ட. அன்னைக்கு நடனா சாப்பிட்டு வாடான்னு ஹோட்டல்ல அம்போன்னு விட்டுட்டு 2 பேரும் காணாம போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர் வாங்கிட்டு வாடான்னு உங்க ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு 2 பேரும் மறுபடியும் காணாம போயிட்டீங்க. கல்யாணம் பண்ணிக்க போற என்ன விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? அப்படி என்னதான் உங்க 2 பேருக்குள்ள இருக்கு? ச்சே, எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆத்மார்த்தமான நட்பு இருக்கு, ஒருத்தவங்க கஷ்டத்தை இன்னொருத்தரால புரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்கு, ஈகோவே இல்லாத அன்பு இருக்கு. உன்ன மாதிரி கண்ணை மட்டும் திறந்துகிட்டு அறிவை மூடிட்டு தெரியறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ நீ என்ன முட்டாள்னு சொல்றியா? நான் அப்படிலாம் சொல்லல. நீ ஏன் நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. கட்டிக்க போறவன்ட்ட பேசுற பேச்சா இது? கட்டிக்கிறதுக்கு தகுதியா முதல்ல உன்னை ஆக்கிக்கோ, அப்புறம் உனக்கு வர வேண்டிய மரியாதை தானா வரும். கரெக்ட். சும்மா இப்படியே பேசிட்டு இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கூட சொல்லிச்சே கவிதை எழுதி செம்பா கிட்ட படிச்சு கேட்டுன்னு. நான் ஒரு மடைய அது தெரியாம உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் திட்டேன். சாரி செம்பா. இப்ப பாரு, சொற்களையே கோழி இறகுகளாக்கி உன் காதுக்குள்ளே கிச்சி கிச்சி மூட்டுகிறேன். கண்ணே, நான் சங்க இலக்கியம் படிக்க ஆசைப்படவில்லை, உன் அங்க இலக்கியங்களை படிக்க ஆசைப்படுகிறேன். எப்படி எப்படி சூப்பர்ல? ஐயோ சகிக்கல. உன்ன மாதிரி தீங்க இலக்கியம் படிக்கிறவங்கள சங்க இலக்கியம் படிச்சா அந்த இலக்கியமே தூக்கு போட்டு செத்து போயிடும். நீ எத்தனை முறை என்னை அவமானப்படுத்தினாலும் சுவற்றில் அடித்த பந்தாய் நான் திரும்ப திரும்ப உன்னிடமே வருவேன். நான் கிளம்புறேன். ஏய் ஏய் செம்பா, ஏய் இருன்றல, எங்க போற? டேய், நீ இன்னும் ஊருக்கு போலியா? ஆமா, நானும் கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அது என்ன, சென்னையில இருக்கிறவங்க எல்லாருமே ஊர்ல இருந்து வந்தவங்கள துரத்துறதுல இருக்கீங்க. நாங்களா இந்த ஊர்ல இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? டேய், ஒழுங்கா ஊருக்கு போய் வேலை வெட்டி பாருங்கடா, தண்டமா இங்க சுத்திக்கிட்டு இருக்காதீங்கடான்னு சொன்னா என்னமோ. நானும் அததான் மாமா சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறான். இவன் கிறுக்கு பையமா, சொன்னாலாம் புரிஞ்சுக்கவே மாட்டான். நல்லதுக்கு சொன்னா கூட இவங்க ஏன் இதுக்கு சொன்னாங்க, அவங்க ஏன் அதுக்கு சொன்னாங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த குதிரைங்கெல்லாம் எதுக்கோ காஞ்சதுன்னா தன்னால வழிக்கு வருமா. இவெல்லாம் அந்த கேஸ் தான். நீ வண்டியில ஏறுமா. இருங்க செண்பாவை நீங்க எதுக்கு கூட்டு போறீங்க? டேய், இன்னும் 10-15 நாளைக்கு அவன் நம்ம வீட்டுல தானே தங்க போற. சந்தோஷமான விஷயமாச்சே. ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தோஷம்? இல்ல, சொந்தக்காரங்களா நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா சந்தோஷமா தானே இருக்கும், அத சொன்னேன். டேய், சந்தோஷப்பட வேண்டியது வீட்டுக்காரங்களான நாங்க, நீ இல்ல. முதல்ல நீ எங்க தங்கி இருக்காங்க, கிளம்பு, புறப்படு. செம்பா, இதெல்லாம் வச்சு நீ கஷ்டப்பட தேவல, இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன், நீ போ. சித்தப்பா, நானும் அப்படி சித்திய பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஏமா, இதுல காசுக்கு ஏதாவது வச்சிருக்கியாமா? இல்ல மாமா, துணிதான் இருக்கு. அப்போ பரவாயில்ல, இந்த துணியை சுமக்கிறதுக்கு இவன் தான் சரியான ஆளு. நீ வண்டியில உட்காருமா. சித்தப்பா, நீர் உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி. இல்ல ராசா, நான் தாண்டா உன் கிறுக்குக்கு அரு மருந்து. முழிக்கிறான் பார் பருந்து மாதிரி. வட பின்னால விளங்காதவன் பேசிட்டு. இந்தாப்பா. ஆமா, சார் சார், ஹாஸ்டல் அட்மிஷனுக்கு வந்திருக்கோம். அப்படியா? உள்ள வாங்க. ஆமா. அம்மா வரேன் செல்வி. வாங்க, ம் உட்காருங்க. ம். அம்மா, இவங்க ஹாஸ்டல் சேர்றதுக்காண்டி வந்திருக்காங்கம்மா. ஓ, வணக்கம். உட்காருங்க. நான் சாருலதா. இந்த அகாமடேஷன் ஹோமை நான் தான் நடத்துறேன். சொல்லுங்க. நாங்க திருவண்ணாமலை. நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். இவ என் பொண்ணு. ரீசெண்டா இவ இங்க வேலை எடுத்துக்கிட்டா. தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். எங்கம்மா வேலை செய்யற? நான் எம்டிஎம் சாஃப்ட்வேர் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். 2 மந்த் ஆகுது. எனக்கு கம்பெனிலே அகாமடேஷன் தரேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அதனால தான் வேற இடம் பார்க்கலாம்னு இங்க வந்திருக்கோம். சரி, உன்னோட ஐடி கார்டு இருக்கும் இல்லையா? இருந்தா கொடு, பார்க்கலாம்.
ஒரே பொண்ணு, பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு, பத்திரமான இடத்துல தங்க வைக்கணும் தான் நான் இங்க வந்தேன். சரி, என்னோட சிஸ்டமை நான் சொல்லிடுறேன். மாச வாடகை 2500 ரூபாய், சாப்பாட்டுக்கு 2500 ரூபாய், அட்வான்ஸ் 15000 ரூபாய், ஷேர்ட் அகாமடேஷன் தான். ஓகேனா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ரூமை பாத்துருங்க. வேண்டாங்க, உங்களையும் உங்க வீட்டையும் பார்த்தப்புறம் இங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு நம்பிக்கை வந்துருச்சு. நாளைக்கு இவ ஜாயின் பண்ணிடுவா. நீங்க அட்வான்ஸை வாங்கிங்க. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்திமா, வாங்க மாப்பிள்ள. நிவி, எல்லாரும் ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. பாத்தீங்களா சம்பந்தி, உங்க கண்ணு முன்னாலே பாத்தீங்களா அவ என்ன எவ்வளவு கீழ்த்தரமா நினைக்கிறான்னு. உங்களை எல்லாம் வாங்கன்னு சொன்னவ என்ன உட்காருன்னு ஒரு வார்த்தை சொன்னாளா? எவ்வளவு மரியாதை இல்லாம நடந்துக்கான்னு பாருங்க, நீங்களே பாருங்க. பாஸ், நாம தான் கூப்பிடாமலே வருவோம், சொல்லாமலே உட்காருவோம். வாங்க அப்படி ஓரமா போய் உட்காரலாம். நீ வாய் மூடுடா ராஸ்கல். ஏ சாரு, ஹாஸ்டலை இழுத்து மூட சொல்லத்தான் சம்பந்தியும் சம்பந்தி அம்மாவும் வந்திருக்காங்க. ஒழுங்கா நீயே பூட்டுறியா இல்ல நானே இழுத்து மூடி பூட்டு போடட்டுமா? Look, don't play your monkey tricks with me. What? ஏய், யார பார்த்து குரங்குங்கற? நான் குரங்குன்னா அப்ப நிக்கறாரே என் சம்பந்தி, அவர் யாரு? அப்ப மாப்பிளையும் குரங்குன்னு சொல்றியா? மாப்பிளையே குரங்குன்னா அப்ப அவங்க அம்மா? என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்க? சொல்ல வேண்டியது சொல்லிட்டு பட்டம் கிளம்புங்க போலாம். சொல்றேன். இங்க பாருங்க சம்பந்தியம்மா, நீங்க இந்த ஹாஸ்டல் நடத்துறது எங்களுக்கு ஒன்றும் கௌரவமா படல. நீங்க இதை இழுத்து மூடுறது தான் நல்லது.